நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நாடு ஒரே வரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜிஎஸ்டி அமலுக்கு வந்து தற்போது நடைமுறையில் இருக்கும் நிலையிலும் மக்கள் மத்தியிலும் வணிகர்கள் மத்தியிலும் அது தொடர்பான குழப்பங்கள் இன்னும் தீரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த குழப்பத்தை தீர வைக்கிறதுக்காகவும் ஜிஎஸ்டி அமலாக்கி இருக்கும் நிலையில் தேவையானவற்றை அரசு செய்ய வேண்டியவை என்ன, அந்த கவனத்தை அரசின் பால் எடுத்து செல்வதன் ஒரு முயற்சியாகவும் தான் இந்த நிகழ்ச்சியை நாம தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்று பேசுவதற்காக அரங்கத்திற்கு ஆணையர் திரு KM ரவிச்சந்திரன் வந்திருக்கிறார். இவர் IRS அமைப்பை சேர்ந்தவர். வணக்கம் சார். வணக்கம். அரங்கத்திற்கு வந்தமைக்கு நன்றி. வணக்கம். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இன்னமும் ஒரு தெளிவற்ற நிலை தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா விலை குறையும்னு சொன்னாங்களே, ஏன் இன்னும் குறையல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில பெரும்பாலா இருக்கு. இல்ல இதுதான் நிலையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? ஜிஎஸ்டினால நிச்சயம் பொருட்களோட விலை குறையணும். ஏன்னா முன்னெல்லாம் வந்து இந்த வேட் கிரெடிட், சிஎஸ்டி கிரெடிட்லாம் கிடைக்காது. அதெல்லாம் இப்போ வந்து அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரே 3 வரி தான் இருக்கு: IGST, CGST, SGST. இந்த 3 வரியும் அதை எல்லாத்தையும் நம்ம ஒரு சப்ளையர், அதாவது ஒரு வழங்குபவர், அது எல்லாத்துக்கும் கிரெடிட் எடுத்துக்கலாம். அதனால இது வந்து கூடிய விரைவில் இது வந்து ஒரு பிரைஸை குறைக்கிற முயற்சி தான். பிரைஸை வந்து இமீடியட்டா நம்ம வந்து எல்லாமே உடனே குறையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து சில பேர்லாம் முன்னாடியே சப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க பொருட்கள்லாம் வந்து ஏற்கனவே அதை உற்பத்தி செய்யும் பொழுது சில கிரெடிட்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதனால அவங்க பிசினஸ் டிசிஷன் சீக்கிரம் எடுப்பாங்க. இதனால விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கான கம்யூனிகேஷன் ஏதாவது அரசு தரப்புல அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கா? நீங்க குறைக்கணும் இல்லைன்னா குறைச்சா நல்லா இருக்கும்னு அப்பீல் பண்ற மாதிரி அரசு தரப்புல ஏதாவது கம்யூனிகேஷன் இதுவரையில சென்றிருக்கா? ஃபைனான்ஸ் மினிஸ்டரே இதை பற்றி ஒரு இப்போ நோட் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஸ்டேட் லெவல்லையும் எல்லா ஸ்டேட்லேயும் முக்கால்வாசி இந்த விலைவாசியை குறைக்கிறதுக்கு எல்லாரும் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி ரேட் குறையுதோ அதெல்லாம் வந்து அதை கன்சியூமருக்கு உடனே பாஸ் ஆன் பண்ணணும். இதுதான் கவர்மெண்டோட முயற்சி. இது தேவையில்லாத ஒரு பணவீக்கத்தை அதிகப்படுத்துறது, ஒரு விலைவாசி ஏற்றத்தை ஏற்படுத்துறது நிச்சயமா கவர்மெண்டோட ஒரு கருத்தா இருக்க முடியாது. ஆனா வந்து இந்த பிரைஸை மானிட்டர் பண்றதுக்கு இமீடியட்டா அவங்க குறைக்கிறாங்களா இல்லையா, இதை வந்து நம்ம வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் முறையில கொண்டு வர முடியாது. இதை வந்து ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. நாங்களும் நிறைய ஆபீசர்ஸ் இதுக்கு நாமினேட் பண்ணியிருக்கோம். அவங்க இதுக்கு டீடைல்ஸ் கலெக்ட் பண்றாங்க. இப்பதான் வந்திருக்கு, 1ஆம் தேதி ஜூலைலேருந்து தான் வந்திருக்கு. கூடிய விரைவில் நாங்கள் வந்து ஒரு டைம் வேணும் எங்களுக்கு அதனோட டேட்டா கலெக்ட் பண்ணி ஃபீட் பண்ணுறதுக்கு. அந்த டேட்டா சரிதானா, அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதில் ஒரு ப்ராப்பர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். அதுக்கு வரைக்கும் ஆனால் இதை வந்து நீங்கள் இப்போ செய்தித்தாள்கள் மூலமாக நீங்களும் பார்த்துருக்கலாம். ஸ்டேட் லெவலில் 205 ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் வந்து இதுக்கெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் 5 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி பிரைஸ் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அந்த பிரைஸ் அனாலிசிஸ் அவங்க பண்ணி அந்த டீடைல்ஸ் கொடுப்பாங்க. இது தவிர கவர்மெண்ட் வந்து ஒரு 18 செயற்குழு அமைச்சிருக்கு. 18, அதாவது டிஃபரெண்ட் செக்டர் வைஸ், டெக்ஸ்டைல்ஸ், இது சம்பந்தமா 18 குரூப்ஸ் இருக்கு. அவங்களும் இதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்பட வழி இல்லை. அதுவும் இல்லாம சீம்லெஸ், அதாவது தடையில்லாத அவங்களுக்கு இன்புட் கிரெடிட் கிடைக்கிறதுனால இது கூடிய விரைவில் நிச்சயமா ஒரு பிரைஸ் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எனக்கு இன்புட் கிரெடிட்லேயே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டியை பற்றி நம்ம பேச தொடங்கினதுலேருந்து இது வரைக்கும் வந்து கிரெடிட் எடுக்க முடியாத வரிகளில் கூட இனி வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கான ஒரு வசதி இருக்குது. மேலும் மாதம் இதுக்கான ஒரு ஃபைலிங் நடந்துகிட்டே இருக்கிறதால இது வரைக்கும் இருந்ததை விட துரிதமாகவே அந்த கிரெடிட் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், என்னுடைய கேள்வியை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைப்பில் இருக்கிறாரு. வணக்கம் வைத்தியநாதன், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம், நான் சிவசுப்ரமணியன் பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க திரு சிவசுப்ரமணியம், உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு வந்து 2 கொஸ்டின் மேடம். முதல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நான் வந்து FMGC டிஸ்ட்ரிபியூட்டர் பாண்டிச்சேரி. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நடைமுறையில எப்படி இருக்குன்னா, எங்களோட மெட்டீரியல் எல்லாத்தையும் நாங்க எங்களோட வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு ஸ்பாட் சப்ளை போவோம். ஓகே. ஸ்பாட் சப்ளை பண்ணும்போது எங்களோட ரெஜிஸ்டர் போட்ட பில் புக் எடுத்துட்டு போவோம். அங்க கடைக்காரங்க என்ன கேட்கறாங்களோ மெட்டீரியல் கொடுத்துரும், பைசா வாங்கிக்குவோம். அந்த நடைமுறையில இருந்துச்சு. இப்ப நாம எல்லாமே அதே மாதிரி போறதுக்கு
அந்த மேனுவல் பில் புக் யூஸ் பண்ணலாமா? ஒண்ணு. சப்போஸ் அப்படி இல்ல நீங்க கம்ப்யூட்டர் ஃபார்மேட்ல பில் போட்டு தான் எடுத்துட்டு போகணும்னா எத்தனை பில் நம்பர் ஆஃப், அதாவது எத்தனை காப்பீஸ் எடுத்துட்டு போகணும்? பிகாஸ் எங்க கிட்ட ஓன் வெஹிக்கிள், எங்க வண்டியை தான் எடுத்துட்டு போவோம் சரக்கு. நாங்க வேற டிரான்ஸ்போர்ட்டர் கிட்ட கொடுக்க மாட்டோம், எங்களோட ஓன் வெஹிக்கிள் தான் போவோம். இதுக்கான விளக்கத்தை கேட்டு பெறலாம் சார். பில்லிங் தொடர்பாக உங்களோட டர்ன் ஓவர் எவ்வளவு சொல்லணும். 20 லட்சத்துக்கு நீங்க உட்பட்டவராக இருந்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு ஜிஎஸ்டி உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது தவிர வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாத பட்சத்தில் நீங்க வந்து இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, வழக்கமான முறைப்படி நீங்க செய்யலாம். பட் நீங்க ஜிஎஸ்டி வரிக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க இப்ப ரெஜிஸ்டர் பண்ணாட்டா கூட நீங்க சப்ளை பண்றதை நீங்க நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப சப்ளை பண்றீங்களோ அதுக்குள்ள 30 நாளைக்குள்ள டைம் ஆஃப் சப்ளை. இப்ப நீங்க வந்து இப்ப இன்வாய்ஸ வந்து எனி டைம் பிஃபோர் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்ப வேணா நீங்க இன்வாய்ஸ் கொடுக்கலாம். அதனால நீங்க இந்த இன்வாய்ஸ் கொடுக்கறதுல இதுல ஒன்றும் தடங்கள் இல்லை. கம்ப்யூட்டர் மூலமாக ஜெனரேட் பண்ண இன்வாய்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்து திருச்சியிலிருந்து வைத்தியநாதன் இணைப்புல இருக்கீங்க. வைத்தியநாதன், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம், நான் திருச்சியிலிருந்து வைத்தியநாதன் பேசுறேன். கேள்வி கேளுங்க. ஈஸ்வர் சயின்டிபிக் அண்ட் கம்பெனி வச்சிருக்கோம் சார். காலேஜ் ஸ்கூல்ஸ்க்குலாம் காலேஜ் லேப் மெட்டீரியல்லாம் சப்ளை பண்றோம். பழைய வேட் படி பாத்தீங்கன்னா 5% தான் டாக்ஸ் பண்ணோம் காலேஜ் எஜுகேஷன்ஸ்லாம். மற்ற இதுக்கெல்லாம் 14.5% இருந்தாலும் 5% தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எஜுகேஷனுக்குன்னு 5% தான் பண்ணலாம், இல்ல ஜிஎஸ்டில வேற அந்த ஆக்சுவல் டாக்ஸ் தான் பண்ணணுமா? ஆக்சுவல் டாக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு சப்ளை பண்றாரு, இவருக்கு டாக்ஸேஷன்ல எதுவும் மாற்றம் இருக்கா? ஆக்சுவலி நீங்க வந்து அதுக்கான லிஸ்ட்லயே எடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன்ல சார், ஜிஎஸ்டியோட. ஆமா, இப்போ வந்து நீங்க வந்து இல்ல ஆக்சுவலா எங்க ஆடிட்டர்ஸ் யாருக்குமே அதை பத்தி தெரியல. எஜுகேஷன் என்ன டாக்ஸ் பண்றதுன்னு தெரியல. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு நாங்க சப்ளை பண்றோம். அது பழைய வேட் பத்தி பாத்தீங்கன்னா 5% தான் வந்திருக்கும். பட் இப்போ வந்துட்டு 28% வரைக்கும் டாக்ஸ் வருது. அந்த ஆக்சுவல் டாக்ஸ் தான் பண்ணலாமா, இல்ல இது கன்செஷன் உண்டா இருக்குது? நீங்க ஆக்சுவல் டாக்ஸ் தான் பண்ணணும். நீங்க எஜுகேஷனல் புக்ஸ் சப்ளை பண்றீங்க. அது வந்து இப்ப சிஜிஎஸ்டி ஆக்ட் வந்திருக்கு, எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட் வந்திருக்கு. அதுல வந்து ஒரு 5 ஷெட்யூல் இருக்கு. ஷெட்யூல்ல வந்து 0%, 2.5% இந்த மாதிரி வேரியஸ் ஷெட்யூல் இருக்கு. அந்த ஷெட்யூல்ல உங்களோட ப்ராடக்ட் எங்க வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க இது தவிர எக்ஸம்ஷன் ஒன்று இருக்கு. சிலதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன், சப்ளை ஆஃப் குட்ஸுக்கு சர்வீசஸுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. அதுல நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க உங்க ப்ராடக்ட் வந்து எக்ஸம்டட். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க ஷெட்யூல் படி நீங்க வந்து இப்ப இந்த புக்ஸ் நார்மலி இது வந்து 40 அந்த மாதிரி இது ஒரு சாப்டர்ல வரும். நீங்க அதை பார்த்து அதுக்கு உரிய டியூட்டியை கட்டுறது தான் சரி. ஓகே, அடுத்து சென்னையில இருந்து மோகன் இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சார். இப்ப நான் வந்து ட்ரேடிங் பண்றேன் சார் இங்க சென்னையில, இந்த பிளாஸ்டிக் கப்பு, பேப்பர் கப்பு இதெல்லாம். பட் என்னுடைய பர்ச்சேஸ் எல்லாம் வந்து ஆந்திரா, பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து பண்றேன். நான் வந்து இந்த 75 lakhs காம்போசிட் ஸ்கீம்ல வரலாமா? ஆனா என்னுடைய சேல்ஸ் ஒன்லி நம்ம ஸ்டேட் மட்டும் தான், தமிழ்நாடு மட்டும் தான் சேல்ஸ் இங்க தான் பண்றேன். பட் பர்ச்சேஸ் வந்து நான் அதர் ஸ்டேட்ல இருந்து பண்றேன். காம்போசிட் நாட்டுல வந்து 75 lakhs அது மாதிரி பண்ண முடியுமா? தாராளமாக செய்யலாம். பர்ச்சேஸ் அதர் ஸ்டேட்ல இருந்து பண்ணலாம், தாராளமாக செய்யலாம். நீங்க இன்னொருத்தருக்கு வேற ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதான். வெளி ஸ்டேட்ல இருந்து நீங்க எந்த 4-5 ஸ்டேட்ல இருந்து நீங்க வாங்கினா கூட நீங்க காம்போசிட் லெவி அவைல் பண்ணலாம். ஓகே, அடுத்து சென்னையில இருந்து அக்பர் அலி இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் அக்பர் அலி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். கேள்வி கேளுங்க சார். சார் நான் வந்து இந்தியன் டுபாக்கோ சென்டர் ஐடிசில நான் வந்து ஒர்க் பண்றேன் சார். ஓகே, நான் வந்து ராத்திரி சேல்ஸ்மேன் சார். அதாவது தினசரி நாங்கள் வந்து ஐடிசி ஏஜென்சில வந்து சிகரெட் பில்லு வந்து போட்டு எடுத்துக்கிட்டு போய் டோர் டெலிவரி பண்றோம் சார், கடைக்கு. ஓகே, அது வந்து எங்களுடைய 1 year டர்னோடு 20 lakhsக்கு மேல போனுச்சுன்னா நாங்க டாக்ஸ் கட்டணுமா சார்? இல்ல 20 lakhsக்கு கீழே இருந்தா டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லையா சார்? அவருடைய சந்தேகம். டொபாக்கோ வந்து ஜிஎஸ்டில இது வரைக்கும் கொண்டு வரப்படவில்லை. இப்ப என்ன சென்ட்ரல் எக்ஸைஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை தான் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்து பல்லடத்துல இருந்து ஷாஜஹான் இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வியை கேளுங்க ஷாஜஹான். வணக்கம் மேடம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல இருக்கீங்க.
நாங்க வந்து இங்க இந்த ஏரியால விசைத்தறி துணி எல்லாம் பேக்கிங் பண்டல் போடுவாங்க. அந்த பேக்கிங் மெட்டீரியல் நாங்க சப்ளை பண்றோம். ஓகே. வருஷத்துக்கு வந்து 75 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் வருங்க சேல்ஸ். இப்போ நாங்க வந்து டாக்ஸ் போட்டு கம்பெனிகளுக்கு பில்லு கொடுத்தாதான் எனக்கு பெனிஃபிட். அப்படி பண்ணலாங்களா? ஆமா, நீங்க அவர் ரெஜிஸ்டர் பண்ணத்தானே சார் வேணும். 75 லட்சம் வரைக்கும் டர்ன் ஓவர் வருது அப்படின்னும் போது டாக்ஸ்டு பில் தானே போடணும்னு கேக்குறாரு அவரு. நீங்க வந்து வெளி மாநிலத்துக்கு சப்ளை செய்றீங்களா? வெளி மாநில ஒன்லி தமிழ்நாடு கொடுங்க. அப்புறம் உங்களோட டர்ன் ஓவர் 75 லட்சத்துக்கு உள்ள வருதா? ஆமாங்க. நீங்க காம்போசிட் லேவி ஆப்ட் பண்ணிக்கலாம். நீங்க தொகுப்பு வரியில ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சார். பண்ணிட்டு அதுக்கான பில்ல நீங்க கொடுத்தாலே போதும். 2% டாக்ஸ் பிராக்கெட்ல தான் நீங்க வருவீங்க. அடுத்து உதயகுமார் இணைப்புல இருக்கீங்க. வணக்கம் உதயகுமார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். என் பேர் உதயகுமார் ஃப்ரம் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருந்து பேசுறேன். கேள்வி கேளுங்க சார். மேடம், நாங்க ஜாப் ஒர்க் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெட்டல் காம்பனன்ட், அதாவது பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் ஜாப் ஒர்க் பண்றோம். ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெட்டல் காம்பனன்ட் பண்றோம். ஓகே. எங்களுக்கு வந்து ஏற்கனவே சர்வீஸ் டாக்ஸ்ல இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப நாங்க இந்த செக்ஷனுக்கு ஜிஎஸ்டிக்கு உள்ள போயிட்டோம். பட் எங்களுக்கு ஜாப் ஒர்க்குக்கு ஜிஎஸ்டி உண்டான்றது தெரியணும் மேடம். இன்னும் தெளிவுபடுத்தலையா? மேடம், மெட்டல் ரீவொர்க்கிங்க்கு உண்டா சார்? ஜாப் ஒர்க்குக்கு உங்களுக்கு நீங்க திருப்பி ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி திருப்பி நீங்க வந்து உற்பத்தியாளருக்கு அனுப்ப போறீங்க. அதனால நீங்க டியூட்டி பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. அடுத்தமைக்கு நன்றி உதயகுமார். ஒரு நாடு ஒரே வரி நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஒரு நாடு ஒரே வரி நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரு KM ரவிச்சந்திரன் IRSன் ஆணையர் பங்கேற்றிருக்கிறார். நேர்கள் தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை தொலைபேசி வாயிலாக இணைப்பில் வந்து கேட்கலாம். தற்போது ஹொசூரிலிருந்து ரமேஸ்வரன் இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ஹலோ, வணக்கம் திரு ரமேஷ், உங்களுடைய கேள்வி. வணக்கம் மேடம், நான் ரமேஸ்வரன் பேசுறேன். ஒசூர்ல இருந்து VMR என்டர்பிரைஸ். எனக்கு 2-3 டவுட் இருக்கு. இந்த HSN கோடு ஒன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அது இப்போ ஃபேப்ரிகேஷன், நான் ஆக்சுவலா ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்றேன். ஃபேப்ரிகேஷன் ஒர்க் வந்து எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரிக்கு பண்றோம், ஃபுட் ப்ராசஸிங் பண்ற மிஷினரிஸ்க்கும் பண்றோம். இப்ப இந்த HSN கோடு எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மேடம். அது இல்லாம இன்னொன்னு SGST, நாங்க ஸ்டேட்டுக்கும் டாக்ஸ் கட்டணுமா இல்ல சென்ட்ரல் CGST கட்டணுமான்னு ஒரு டவுட் இருக்கு. ஓகே சார், அவருக்கான உங்களுடைய விளக்கம். நீங்க வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நீங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணும்போது CGST SGST ரெண்டும் கட்டணும். நீங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு அமிச்சீங்கன்னா IGST ஒரே வரி கட்டணும். ஓகே. அது முதல் கேள்வி. என்னன்னு HSN கோட் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களோட டர்ன் ஓவர் வந்து 1.5 crores உள்ள வருதா? இல்ல, 1.5 crores கேப்போ வருதுங்க. 5 கோடிக்கு மேல போகுமா, அதுக்குள்ள வருமா? இல்ல, அதுக்குள்ள வருது. நீங்க வந்து உங்களோட இன்வாய்ஸ்ல வந்து 2 டிஜிட் HSN கோட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே. நீங்க வந்து இப்ப அந்த சென்ட்ரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ் இப்ப நோட்டிபிகேஷன்லாம் வந்துருச்சு. அதாவது ரேட் ஷெட்யூல்னு கொடுத்திருக்காங்க. சரிங்க. அந்த ரேட் ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா அங்க உங்களோட ப்ராடக்ட் எங்க வருதோ அதுக்கு உரிய நீங்க டியூட்டியை பார்த்து நீங்க அந்த இப்ப 4 டிஜிட் கோட்ல 2 டிஜிட் கோட் மட்டும் போட்டா போதும். அதான் எங்களுடைய ப்ராடக்ட் ஃபேப்ரிகேஷன் போது எல்லாமே வந்துருதுங்க. ஃபேப்ரிகேஷன்ல இப்போ மிஷினரி சப்போர்ட் பண்றதும் ஃபேப்ரிகேஷன் தான், ஸ்ட்ரக்சரல் பண்ணாலும் ஃபேப்ரிகேஷன் தான், நாங்க பிளாட்ஃபார்ம் ட்ராலிஸ் பண்றதும் ஃபேப்ரிகேஷன்ல வந்துருது. எங்களால் அது எக்ஸாக்டா இந்த பொருளுக்கு தான் இந்த HSN கோடுன்றதை கண்டுபிடிக்க முடியல. அந்த பட்டியல் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறாரு. நீங்க ஃபேப்ரிகேஷன் பண்றது வந்து சர்வீஸ். அது சர்வீஸ் வர பட்சத்துல சர்வீஸ் SSC கோட்னு ஒன்னு இருக்கு. அந்த ரேட் ஷெட்யூல்ல அந்த கோட நீங்க பாத்துக்கலாம். ஃபேப்ரிகேஷன் டைரக்டாவே அங்க இருக்கும், நீங்க அதை பாத்துக்கலாம். நீங்க ஃபினிஷ் ப்ராடக்ட் பண்ணி ஒன்னும் கிளியர் பண்ண போறது இல்லையா? ஆமா. அடுத்த இணைப்புல நஞ்சப்பன் இருக்கீங்க. நஞ்சப்பன், உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார். உங்களுடைய கேள்வி கேட்கலாம் சார். சார், இப்ப நான் வந்து கோயம்புத்தூர்லங்க இந்த பேப்பர் கப் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கேன் சார். நான் கோயம்புத்தூர்லங்க. ஓகே. என்னோட டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா வந்து பிலோ 20 lakhs per year ஏனம்ங்க. இப்ப நான் வந்து எனக்கு பர்ச்சேஸ் பேப்பர் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றேங்க. அந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ற போது எனக்கு வந்து 18% டாக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஓகே. சரிங்களா? நான் சேல்ஸ் பண்றப்ப டாக்ஸ் போடுறது இல்ல. எனக்கு பிலோ 20 lakhs கீழே வருதாச்சுங்களா? எனக்கு பர்ச்சேஸ் பில்ல எனக்கு பர்ச்சேஸ் பண்ற போது எக்ஸம்ஷன் இருக்கு டாக்ஸ் போட பர்ச்சேஸ் பண்றதுக்குங்க. சரி, ஓகே. உங்களுக்கு 20 லட்சத்துக்கு உள்ள டர்ன் ஓவர் இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு 0 ரேட்டட் சப்ளை கிடைக்கணும்னு நினைக்க முடியாது. அந்த மாதிரி சப்ளை கிடையாது. அந்த இன்புட் பட் ஆனா நீங்க வந்து
இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் 20 லட்சத்துக்கு உள்ள டேர்ன் ஓவர் இருக்கவங்க எடுத்து தான் எடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த கிரெடிட் வேணும்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் டியூட்டி பே பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த குட்ஸை கிளியர் பண்ணலாம். இந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணி டியூட்டி பேமெண்ட்டும் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அது நீங்கள் பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு சப்ளைலாம் 0 ரேட்டில் வரணும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஓகே, அவசியம் இருக்கு அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. திரு நஞ்சப்பன், அழைத்ததற்கு நன்றி. அடுத்து தஞ்சாவூர்ல இருந்து பாஸ்கர் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வணக்கம் மேடம், நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். கேள்வி கேளுங்க சார். மேடம், இப்ப நான் வந்து வட்டி கடை வச்சிருக்கேன் தஞ்சாவூர்ல. தஞ்சாவூர்ல வட்டி கடை வச்சிருந்தா நான் ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணணுமா? எனக்கு டேர்ன் ஓவர் வந்து 20 லட்சத்துக்கு மேல இருக்கு. ஓகே, நான் வந்து வட்டி கடையில ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணணுமா? அப்படி ஜிஎஸ்டில நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது நான் எப்படி இன்புட் கிரெடிட் அந்த மாதிரி சொல்றாங்களா, அது நான் எப்படி மக்கள்கிட்ட வாங்கணும், நான் எப்படி கிரெடிட் எடுத்துக்கணும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். நான் வந்து வட்டி கடை மட்டும் தான் பண்றேன், ஜுவல்லரி எதுவுமே ஆட் சேர்த்து எதுவும் இல்ல, ஒன்லி வட்டி கடை மட்டும் தான். அதான் என்ன தெரிஞ்சுக்கலாமே. அது சார், வட்டி கடை ஜிஎஸ்டி வரம்புல இருக்கா? டிரான்சாக்ஷன்ஸ் இன் மணி, பண வாங்குதல் கொடுத்தல், இதெல்லாம் வந்து சர்வீஸ் கிடையாது. ஓகே, அதனால இதுல ஜிஎஸ்டி வரும்னு எனக்கு தோணல. திரு பாஸ்கர், நீங்க ஜிஎஸ்டி வரம்புல வரல. அடுத்து கண்ணன் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். கண்ணன். மேடம், நான் வந்து தாம்பரத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருக்கேன். எனக்கு தான் கேட்டீங்கன்னா சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் வச்சிருக்கேன், எலக்ட்ரிக்கல். சரி. நான் வந்து பொருள் வந்து வாங்கும்போது டாக்ஸ் போட்டு தான் பில்லு எங்களுக்கு கொடுக்குறாங்க இப்ப ஜிஎஸ்டி வந்ததுல இருந்து. ஆனா நான் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினோம்னா எனக்கு வந்து ஒரு 560 ரூபாய் டாக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. இந்த டாக்ஸை நாங்க யாருக்கிட்ட, கஸ்டமர் கிட்ட வசூலிக்கிறதா இல்ல நாங்க கட்ட வேண்டியது வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. உங்களுடைய டர்ன் ஓவர் என்ன கண்ணன்? என்ன மேடம்? உங்களுடைய ஆண்டு வருமானம் 20 லட்சத்தை தாண்டுமா? எனக்கு வந்து சின்ன ஒரு பங்க் கடை தான் மேடம், எனக்கு வந்து சின்ன கடை தான். ஒரு வருஷத்துக்கு மிஞ்சி போனா ஒரு 3 லட்சம் ரூபாய் டர்ன் ஆகும், அவ்வளவுதான் வரும். ஓகே ஓகே, இவர் என்ன சார் பண்ணலாம்? நீங்க வந்து கஸ்டமருக்கு தான் கொடுக்க போறீங்க, நீங்க ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள வர மாட்டீங்க. சரிங்க சார். அந்த டாக்ஸ் பில் வந்து அவர் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கணும், அதுதான் அவருக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் இல்லையா? ஆமா. ஓகே, அடுத்து தொடர்ந்து காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு சந்தேகத்தை முன்வைக்க வந்தேன் இல்லையா? இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் நடைமுறை உடனுக்குடன் அதுக்கான பலன் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருமா? அதோடைய டைம் ஃப்ரேம் என்னவா வச்சிருக்காங்க? இன்புட் டாக்ஸ் கிரெடிட் உடனுக்குடன் அவங்க எடுத்துக்கலாம். அந்த டிரான்சிஷனல் கிரெடிட்ன்றது 90 நாளுக்குள்ள எடுக்கணும். பட் ஆனால் 90 இன்னைக்கு கூட எடுக்கலாம், எப்போ வேணா எடுக்கலாம். பட் ஆனால் அவங்க அதை ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபைல் பண்ணணும். அவங்களுக்கு ஏன்னா இப்போ வந்து இன்வாய்ஸ் மேட்சிங் இருக்கு. நீங்க வந்து முன்னாடி இந்த உங்களுக்கு யாரெல்லாம் சப்ளை பண்றாங்களோ அந்த ரிட்டர்னும் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அதனால அந்த மேட்சிங்லாம் இருக்கிறதுனால வந்து கேர்ஃபுல்லா எடுக்கணும். பட் ஆனால் நீங்க ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ, பிகினிங்ல இருந்து நீங்க சரியான வரைமுறைப்படி அணுகுமுறையோடு நீங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். ஓகே சார், அடுத்து வெஸ்டி இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வெஸ்டி. வணக்கம் மேடம். வணக்கம், உங்க கேள்வி. சார், ஒண்ணும் இல்ல, நான் வந்து சாமானியன். நான் வந்து இப்போ ஹோட்டலுக்கு போறேன், எனக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. இப்ப அந்த ஜிஎஸ்டி வந்து அவங்க ஹோட்டல்ல வந்து சர்வ் பண்ற அவங்க தான் அமௌண்ட் என்கிட்ட இருந்து வாங்குறாங்க, அவங்க ஜிஎஸ்டி கட்டணுமா? இல்ல சாமானியன் நான் போய் சாப்பிடுறதுக்கு எனக்கு போடுற ஜிஎஸ்டி நான் கட்டணுமா? இந்த கேள்வி பில்லுல வர ஜிஎஸ்டி நீங்க கட்டி தான் ஆகணும். என்ன நம்ம ஜிஎஸ்டின்னா கூட அது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் தான். அல்டிமேட்டா வந்து யார் கன்சியூம் பண்றாங்களோ அவங்க தான் அந்த டாக்ஸை பே பண்ணணும். ஸோ நீங்க தான் கன்சியூம் பண்றதுனால நீங்க தான் டாக்ஸ் பே பண்ணணும். உங்களுடைய கேள்விக்கான விடை கிடைச்சிருக்கும் வெஸ்டி. இதுதான் சார் இன்னைக்கு வந்து பலருக்கான பிரச்சனையுமே. என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்த பிறகு பெருசா விலையேற்றம் இருக்காது அப்படின்னு தொடக்கத்திலேருந்து ஏன் நம்ம ஷோல வந்த பல வல்லுநர்களுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கான நியாயமான காரணங்களையும் அவங்க வந்து பட்டியலிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நடைமுறையில அப்படின்னு வந்த போது இது இனிஷியல் டீத்திங் ப்ராப்ளமா என்னன்னு ஜஸ்டிஃபை பண்ண முடியல. நடைமுறையிலன்னு வந்த உடனே இது ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷனா தான் இருக்கு. நேற்று வரைக்கும் 40 ரூபாய்க்கு குடிச்ச ஒரு பானம் வந்து ஒரு காஃபியோ ஒரு டீயோ வந்து இன்னைக்கு நான் அதுக்கு கூடுதலாக ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் கொடுக்கணும் போது நான் ஏன் இந்த கூடுதல் வரி சுமையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு தான் மக்கள் தள்ளப்படுறாங்க. இதை பற்றி நான் இந்த கேள்வியை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பூர்லேருந்து செந்தில் இணைப்பில் இருக்கிறாரு. வணக்கம் செந்தில், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் வணக்கம் மேடம், நான் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க மேடம் திருப்பூர்ல. அதாவது நாங்க எப்படின்னு கேட்டா அங்கேயே போய் கம்பெனிலேயே போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம். கூப்பிடுவாங்க, நாங்க போய் கம்பெனிலேயே போய் பண்ணி கொடுத்துட்டு வருவோம்.
நாங்க இப்ப வேலை பண்ணி கொடுத்துட்டு பில்லு கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கும் இந்த ஜிஎஸ்டி இல்லாம இப்ப பில்லு வாங்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து அதிகபட்ச ஆண்டு வருமானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 லட்சத்துல இருந்து 12 லட்சத்துக்குள்ளதான் வரும். சரி. ஆமா, ஏன்னா வந்து பில்லு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்பர் இருந்தாதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் எந்த கம்பெனிலுமே பில்லு வந்து அக்செப்ட் பண்ணல. நாங்க இதுக்கு என்ன பண்றதுங்க மேடம்? எங்களுக்கு கொஞ்சம் இதுக்கு என்ன சார் தீர்வு? நீங்க ஜாப் ஒர்க் பண்றாப்ல சொல்றீங்க, பட் ஆனா நீங்க அவங்களோட பிரிமிசஸ்க்கு போய் நீங்க செய்றீங்க. இது வந்து மேன் பவர் சப்ளையா இருக்கலாம், இல்ல இது ஒரு சர்வீஸ். அதுக்கு நீங்க இந்த வரம்புக்கு 20 லட்சத்துக்கு உள்ள இருக்கிறதுனால நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த சர்வீஸ் நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நீங்க டாக்ஸ் பில்லு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, அடுத்து திருவேங்கடம் இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்ன திருவேங்கடம்? வணக்கங்க, என்னுடைய பேர் திருவேங்கடம், சத்தியமங்கலத்துல பேசுறேங்க. கேள்வி கேளுங்க சார். சார், நாங்க வந்து கைத்தறி பட்டு சீலை தயாரி பண்றோம். அந்த பட்டு சீலைக்கு தேவையான பாவு வந்துங்க சைனாவில இருந்து வரக்கூடிய இறக்குமதி பண்ணக்கூடிய பட்டு மல்பெரி பட்டுன்னு சொல்லி அதை தான் நாங்க வந்து பாவா யூஸ் பண்றோம். ஓகே. ஊடப்பட்டு அப்படிங்கறது வந்து கர்நாடகா பெங்களூருக்கு பக்கத்துல சிட்லுகட்டா அப்படிங்கிற ஊர்ல இருந்து வர்ற பட்டு தான் யூஸ் பண்றோம். இப்போ எங்களுக்கு வந்து பெங்களூர்ல இருந்து தயாரிப்பு பண்ணக்கூடிய வரக்கூடிய வெஃப்ட் ஊடப்பட்டுக்கு வந்து டாக்ஸ் போடுறாங்க, 5% போடுறாங்க. இதே வந்து பாவுக்கு பயன்படுத்திய சைனாவில இருந்து இறக்குமதி பண்ற சைனா பட்டுக்கு வந்து டாக்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படிங்க? இது எப்படி நாங்க வந்து கையாளுறது? எப்படி நாங்க வந்து பில்லு ரெடி பண்றதுங்க? வெவ்வேறு இன்கிரிடியன்ட்ஸ்க்கு டாக்ஸ் வேரியேஷன் இருக்கும்போது எப்படி ஹேண்டில் சொல்றத பார்த்தா லோக்கலா ஒரு வாங்குறதுக்கு டாக்ஸ் இருக்கு, வெளிநாட்டுல இருந்து வர வைக்கிறதுக்கு அதுக்கு டாக்ஸ் இல்ல அப்படிங்கிறாரு. பட் ஆனா நீங்க வந்து ஜிஎஸ்டி வரி பே பண்ற பட்சத்துல நீங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். நீங்க 5% டியூட்டி கட்டுறீங்க, இப்ப பெங்களூர் அங்க இந்த யான் வாங்குறதுல நீங்க அதை நீங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். எங்க உங்களுக்கு வந்து இப்போ இம்போர்ட்டட்ல வந்து அதுல ஐஜிஎஸ்டி அது என்ன இல்லன்னு சொல்றாரு, எனக்கு அது சந்தேகமா இருக்கு. பட் ஆனா அந்த கிரெடிட் இருந்தாலும் அதையும் நீங்க எடுத்துக்கலாம். சார், இறுதியா ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். இந்த மாதிரி கிரீவன்சஸ் சொன்னேன் இல்லையா, எண்ட் கன்சியூமர்ஸ் ஆன மக்கள், மோடியோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா 125 crores ஆஃப் இந்தியன்ஸ் இன்னைக்கு சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு ஏற்படுற இந்த சுமையை நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? ஸோ இவங்களுடைய கிரீவன்ஸை அட்ரஸ் பண்றதுக்கு ஏதேனும் செல் கிரியேட் பண்ணப்படுமா கவர்மெண்ட் சைட்ல இருந்து? அதான் நான் ஏற்கனவே சொன்னபடி ஏற்கனவே ஒரு செல் கிரியேட் பண்ணிருக்கோம், பிரைஸ் மானிட்டரிங். பட் ஆனா இந்த இன்புட் கிரெடிட், இப்ப டிரான்சிஷனல் கிரெடிட் எல்லாரும் எடுக்கிறதுக்கு அதுக்கு நிறைய வரைமுறை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் செக் பண்ணி அவங்க எடுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அந்த கிரெடிட்டை வந்து கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அதனால வந்து எவ்வளவு சீக்கிரம் அந்த பிசினஸ் வந்து அந்த கிரெடிட்டை சீக்கிரம் அவைல் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணி குட்ஸ் கிளியர் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் கஸ்டமருக்கு பிரைஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப வந்து நிறைய பேர் வந்து இதை போஸ்ட்போன்மெண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நாங்க வந்து ரிட்டர்ன்ஸை வந்து நீங்க லேட்டா ஃபைல் பண்ணலாம், டிரான்சிஷனல் கிரெடிட் நீங்க 90 நாளைக்குள்ள எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் எல்லாம் தளர்த்தி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி ஸ்ட்ரீம் லைன்ல வரத்துக்காக. அதனால வந்து இது இப்ப இல்லாட்டாலும் கூடிய விரைவில் இதனால வந்து நிச்சயமா வந்து பிரைஸ் மேல பாதிப்பு ஏற்படும். அதனால அது நிச்சயமா குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சரி, என்னுடைய கேள்விகளுக்கும் நேர்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு நன்றி. நேர்கள் ஒரு நாடு ஒரே வரி நிகழ்ச்சியில நாளைக்கும் இது போன்ற ஜிஎஸ்டி தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வல்லுநர் ஒருவர் வரப்போகிறார். உங்களுடைய சந்தேகங்களை தொலைபேசி வாயிலாக நீங்க கேட்டு தெளிவு பெறலாம். நிகழ்ச்சியை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.